என் அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையான ஆட்டு நுரையீரல் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலாங்க பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு ஆட்டோட நுரையீரலை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் சொன்னாலே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை 2 வாட்டி 3 வாட்டி கழுவிக்கங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு காஞ்ச மிளகா, சீரகத்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கரம் மசாலா வாசனைக்காக. இவ்வளோ இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம அடுப்பில் வானொலியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எந்த நான்வெஜ்ஜுக்குமே நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது, ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லெண்ணெய் சூடானதும் அதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். எந்த டிஷ்ஷுக்குமே வெங்காயம் நல்லா வதங்குனா அந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நீங்கள் சிரமப்படாமல் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு தக்காளியை சேர்த்துருவோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க எப்போவுமே இந்த மாதிரி வெறும் சிக்கன் மட்டனோட அந்த சதப்பகுதியை மட்டும் சாப்பிடாம மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆட்டோட நுரையீரலை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் பசங்க பார்த்தாலே சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்க, பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி செஞ்சால் சைட் டிஷ்ஷு கிடையாதுங்க, மெயின் டிஷ்ஷே இதுதான். அப்படியே பசங்க வெறும் வாயிலே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் பசங்க வாரம் வாரம் எனக்கு அம்மா நுரையீரல் செஞ்சு தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மசாலாலாம் அந்த நுரையீரலை நல்லா சேர்கிற மாதிரி கிளறி விடுங்க. அது இப்போ பார்க்குறதுக்கு தாங்க கொஞ்சம் பெருசு பெருசாக தெரியுது. நல்லா வதங்குச்சுன்னா ரொம்ப சின்னதாக ஆகிடும். இப்போது நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காரப்பொடி, மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் வாசனைக்காக கரம் மசாலா போடுறேன் நான். சீரகத்தூளும் பெப்பரும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், அதனால் எடுத்து வச்சுருங்க தனியாக. இப்போ நம்ம சேர்த்த மசாலாவை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்மளே கடைக்கு போனால் வெறும் கறி மட்டும்தாங்க வாங்கிட்டு வருவோம். கறியை மட்டும் சாப்பிட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு இருக்குன்னே தெரியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. எங்கள் அம்மாலாம் சின்ன வயசில் இது ரொம்ப செஞ்சு கொடுப்பாங்கங்க. நாங்கள் இப்போ பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நாங்கள் கூட இப்போ அடிக்கடி செய்கிறது கிடையாது. ஆனால் எங்கள் பசங்க இந்த மாதிரி செஞ்சால் நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பெரிய பீஸெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக ஆயிடுச்சு. இப்போ மூடி போடாமல் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாங்க. இப்போ மூடி போடாமல் ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெளியில் வந்துருச்சுங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சீரகத்தூளும் தேவையான அளவு பெப்பரும் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டு பெப்பர் கூட அதிகமாக சேர்த்துக்கலாங்க. சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்கும். ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. சீரகத்தூளும் பெப்பரும் போட்டப்புறம் ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வைக்காதீங்க, அப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான ஆட்டு நுரையீரல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் பசங்களே அசந்துருவாங்க. வாரம் வாரம் எனக்கு செஞ்சு தாங்கம்மான்னு உங்களை கேட்டு தொல்லை பண்ண போகிறாங்க இனிமேல். எம்மியான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.